வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜ்யசபாவில் அவசர கோலத்தில் நிறைவேற்றப்பட்ட நீதித்துறை மசோதா. எதிர்க்கட்சிகளிடம் மன்னிப்பு கேட்டார் அமைச்சர் கபில் சிபல். காஷ்மீரில் பாதுகாப்பு படை முகாம் மீது திடீர் தாக்குதல். பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொலை. உணவு பாதுகாப்பு மசோதா குறித்து கருணாநிதி தவறான தகவல் தெரிவிப்பதாக ஜெயலலிதா குற்றச்சாட்டு. தமிழகத்துக்கு பாதிப்பு என்று மீண்டும் விளக்கம். விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தபோது ராஜ்யசபாவில் அவசர கோலத்தில் நீதித்துறை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட விவகாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் கபில் சிபல் மன்னிப்பு கேட்டார். பார்லிமென்டின் மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்சபாவின் இறுதி நாள் அலுவல்கள் முடிவடைந்ததை அடுத்து வெள்ளிக்கிழமையன்று மறுதேதி குறிப்பிடாமல் சபை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் கூட்டத்தொடர் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமையன்று சபை கூடியதும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் தொடர்பான அரசியலமைப்பு சட்ட மசோதா ராஜ்யசபாவில் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதாக பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பினர். அப்போது பேசிய பாரதிய ஜனதா உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், இந்த மசோதாவை பார்லிமென்ட் நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்ற போதிலும் அமைச்சர் கபில் சிபல் இது மிக மிக அவசரமானது என்று கூறி சபையில் நிறைவேற்றினார். ஆனால் இந்த மசோதா லோக்சபாவில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். எனவே சபையை தவறாக வழிநடத்தியதற்காக கபில் சிபல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தினார். இந்த மசோதா குறிப்பிட்டபடி நிறைவேறியிருந்தால் லோக்சபாவிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் என்று பார்லிமெண்டரி விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் கூறிய விளக்கத்தை எதிர்க்கட்சியினர் ஏற்க மறுத்துவிட்டனர். இப்பிரச்சினையால் ராஜ்யசபா அடுத்தடுத்து இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடியபோது நீதித்துறை நியமன கமிஷன் மசோதா அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டது குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்த சட்ட அமைச்சர் கபில் சிபல் அதற்காக எதிர்க்கட்சியினரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் ராஜ்யசபாவின் கடைசி நாள் அலுவல்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அமைச்சர் கபில் சிபல் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. நடப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் உணவு பாதுகாப்பு மசோதா, ஓய்வூதிய மசோதா, நில ஆர்ஜித மசோதா உள்ளிட்ட 19 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ராஜ்யசபாவும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காஷ்மீரில் துணை ராணுவ படை முகாம் மீது தாக்குதல் நடத்த முயன்ற பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷேபியன் நகரில் உள்ள துணை ராணுவ படை முகாம் மீது சனிக்கிழமையன்று அதிகாலை பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தியதில் பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட 2 பயங்கரவாதிகளின் உடல்களையும் மீட்டுள்ள போலீசார் அவர்களிடமிருந்த கையெறி குண்டுகள் மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளனர். இந்த சண்டையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த சில வீரர்கள் காயமடைந்தனர். சனிக்கிழமை மாலையில் ஸ்ரீநகரில் பிரபல பாடகர் ஜூபின் மேத்தாவின் இசை நிகழ்ச்சி நடக்கவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கும்படி பிரிவினைவாத குழுக்கள் மிரட்டியுள்ளன. இந்நிலையில் காஷ்மீர் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். சமீப நாட்களாக தாக்குதலை நிறுத்தியிருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் வெள்ளியன்று திடீரென்று பூஞ்ச் செக்டாரில் இந்திய துருப்புகள் மீது துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இந்திய வீரர்களும் கடும் பதிலடி கொடுத்தனர். மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்துக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இந்த சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் தமிழகத்துக்கு திமுக துரோகம் புரிந்துள்ளது என்று மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கிலோ 3 ரூபாயில் ஆண்டுக்கு 28.54 லட்சம் டன் அரிசி தமிழகத்திற்கு கிடைக்கும் என்று கருணாநிதி கூறியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் என்று தெரிவித்துள்ளார். ராஜ்யசபாவில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் KV தாமஸ், முன்னுரிமை குடும்பங்களுக்கு தமிழகத்துக்கு 24 லட்சம் டன் அரிசி மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, தேசிய உணவு பாதுகாப்பு மசோதாவில் அரிசிக்கான விலையை பற்றியோ பற்றாக்குறை சமயத்தில் உணவு தானிய வழங்கல் குறித்தோ எந்தவிதமான திருத்தங்களையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தகுதியுள்ள நபர்கள் என நிர்ணயித்துள்ளவர்களுக்கு 1 கிலோ அரிசியை 3 ரூபாய் என்ற வீதத்திலும் மற்றவர்களுக்கு 8 ரூபாய் 30 காசு என்ற வீதத்தில் வழங்கினாலும் தமிழகத்திற்கான நிதிச்சுமை குறையப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதம் ஒன்றுக்கு 3.20 லட்சம் டன் அரிசி வீதம் ஓராண்டுக்கு 38.40 லட்சம் டன் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, மத்திய அரசு ஆண்டு ஒன்றுக்கு 36.78 லட்சம் டன் அரிசியை வழங்கினாலும் மீதமுள்ள 1.62 லட்சம் டன் அரிசி வெளிச்சந்தையிலிருந்துதான் வாங்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை மாதத்திற்கு 59,780 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கி வந்த மத்திய அரசு தற்போது 29,060 கிலோ மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கி வருகிறது என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, இதேபோன்றுதான் அரிசியின் அளவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் விலையையும் உயர்த்திக் கொண்டே செல்லும் என்றும் கூறியுள்ளார். எனவே உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி புரிந்திருக்கிறார் என்று அந்த அறிக்கையில் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தேனியில் 60 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கடத்தப்பட்ட விவசாயி கொலை செய்யப்பட்டு வனப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி அல்லி நகரத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கோவிந்தசாமி. கடந்த 2ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து வெளியே சென்ற கோவிந்தசாமி வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் கோவிந்தசாமியின் மருமகன் முரளியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கோவிந்தசாமி கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவரை விடுவிக்க 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து போலீசாரிடம் முரளி புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கோவிந்தசாமியை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அல்லி நகரத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் கடமலைகுண்டு பகுதியைச் சேர்ந்த மாரிசாமியுடன் சேர்ந்து கோவிந்தசாமியை கொலை செய்து வனப்பகுதிக்குள் புதைத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வனப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த கோவிந்தசாமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. தேனி பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டுடியோ நடத்திட்டு வர தொழிலதிபரோட மாமனாரை கடந்த 1ஆம் தேதி ஒரு கும்பல் கடத்தி 60 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. பணம் கொடுக்கலன்றதுக்காக அவர் கொலை செஞ்சு தேனி ஃபாரஸ்டுக்கு சொந்தமான வனப்பகுதியில் அந்த பாடி புதைச்சு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலின் மேலடுக்கில் நிலவும் ஒரு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் மிக அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த ரமணன், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 41 மீனவர்கள் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்காமல் இலங்கை நீதிமன்றம் மீனவர்களின் காவலை நீட்டித்து வருகிறது. இதை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரு நாட்டு மீனவர்களையும் அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், அரசு அலட்சியம் காட்டினால் தமிழகத்தில் உள்ள மீனவர்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மீனவர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சமீப காலமா எங்களுடைய மீனவர்கள் 141 பேரை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள விடாம தொடர்ந்து காவல் நீட்டிப்பு பண்ணிக்கிட்டே வர்றாங்க.
மீனவர்களும் மத்திய அரசு மாநில அரசை சந்திச்சு பேசுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான எங்களுக்கு ஒரு பாதுகாப்போ மீன்பிடிக்க வழி பண்ணி கொடுக்கல. தொடர்ச்சியா நாங்க போராட்டம் நடத்தி எங்க வாழ்வாதாரம் இழந்ததான் மிச்சமா இருக்கு. மத்திய மாநில அரசு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தர வரை கருப்பு கொடியை கட்டினாங்க, கடலுக்கு போக மாட்டோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் துவங்கியுள்ள காலவரையற்ற போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தால் ராமேஸ்வரம் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்க தமிழக அரசுடன் இணைந்து போராடப் போவதாக ராமநாதபுரம் ஜமீன் வம்சத்தினர் அறிவித்துள்ளனர். இலங்கையிடம் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டதால் தமிழக மீனவர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழக மீனவர்கள் பாதுகாப்பை கருதி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானது என்று ஜமீன் வம்சத்தைச் சேர்ந்த ராஜா குமரன் சேதுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான 8 தீவுகளில் கச்சத்தீவும் ஒன்று என்றும், பாஸ்கர சேதுபதியின் மகன் ராஜராஜ சேதுபதி காலத்தில் மண்டபம் மரைக்காயர்களுக்கு மீன்பிடிக்க கச்சத்தீவு குத்தகை விடப்பட்டதாகவும், அரசு நிலமாக இருந்திருந்தால் அதை குத்தகைக்கு விட்டிருக்க முடியாது என்றும் விளக்கி கூறினார். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, எங்க தாத்தாவோட அப்பா ராஜராஜேஸ்வரி சேதுபதி காலத்துல மண்டபம் முகமது அப்துல் மரைக்காயர் அவர்கிட்ட 700 ரூபாய்க்கு பேர்ல் ஃபிஷிங்காக குத்தகைக்கு விடுறாங்க. அதுக்கு உள்ள டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. அது 1880 கொடுக்கறாங்க. அதே மாதிரி முத்துச்சாமி பிள்ளைன்னு 1885 215 ரூபாய்க்கு குத்தகைக்கு விடுறாங்க. அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. சோ அப்படி நம்ம குத்தகைக்கு நம்மளோட சொத்தை தான் நம்ம விட முடியும். அது ராம்நாடு ஜமீன்தாரிக்கு உள்ள கச்சத்தீவை தான் விட முடியுமே தவிர அது வேற ஒருத்தவங்க சொத்தா அதை நாங்க கருதல. அது ராம்நாடு சமஸ்தானத்துக்கு உள்ள தீவு. 8 தீவுல கச்சத்தீவும் ஒண்ணு. ஜமீன் வம்சத்திற்கு சொந்தமான கச்சத்தீவு குறித்த ஆவணங்களை மாவட்ட கலெக்டர் மற்றும் தாசில்தார் ஆகியோரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும், தமிழக அரசிடமும் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு தமிழக அரசுடன் கச்சத்தீவை மீட்க போராடப் போவதாக ராமநாதபுரம் ஜமீன் வம்சத்தினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்குள்ள தீவு, இந்திய திருநாட்டுக்குள்ள தீவு. அதனால இங்க உள்ள அனைத்து மீனவர்களும் சந்தோஷமா, சில பேர் போயிட்டு வரதில்லை, அங்கேயே பிடிபடுறாங்க, இல்லனா அவங்களே செத்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இனிமே மாறணும். அதுக்காகத்தான் நானே வெளியில் வந்திருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாண்புமிகு முதல்வர்களிடம் அனுப்பி அவங்க அந்த கேஸ் போட்டதுக்கு நாங்களும் ஒரு உறுதுணையா இருந்து இந்த தீவு இந்திய திருநாட்டுக்கே சொந்தமாக வேண்டும் என்று என் சார்பிலையும் எங்க அரமனை சார்பிலையும் கேட்டுக்கிறேன். கச்சத்தீவை மீண்டும் மீட்டெடுத்து அது நம்ம நாட்டுக்கு சேர அளவுக்கு எந்த லெவலுக்கும் போறதுக்கு நாங்க தயார் நிலையில இருக்கிறோம். அது நம்ம கவர்மெண்டோட சேர்ந்து பாடுபடுறதுக்கு நாங்க உறுதியாக இருக்கிறோம். கச்சத்தீவு சமஸ்தானத்திற்கு சொந்தமானது, அதனை மீட்போம் என்று ராமநாதபுரம் ஜமீன் வாரிசுகள் களம் இறங்கியிருப்பது மீனவர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,704 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,838 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹1.70 உயர்ந்து 1 கிராம் 60 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 56,075 ரூபாயாக இருந்தது. பீகார் மாநிலத்தில் பணியாற்றும் ஒரு மாவட்ட கலெக்டர் எரிபொருளை மிச்சப்படுத்துவதற்காக அலுவலகத்துக்கு நடந்தே செல்வதன் மூலம் முன்னுதாரணமாக மாறியுள்ளார். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவற்றால் மக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென அறிவுரை கூறுவதோடு சரி, சொன்னபடி ஆட்சியாளர்களே நடப்பதில்லை. வாய்ச்சொல்லில் வீரம் காட்டும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் எரிபொருள் சேமிப்பில் மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்குகிறார் அரவிந்த் குமார் சிங். பீகார் மாநிலம் கைமூர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றும் அரவிந்த் குமார் தினமும் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகத்துக்கு நடந்தே செல்கிறார். அதோடு தன் மாவட்ட எல்லைக்குட்பட்ட அரசு அலுவலகங்களில் மதிய உணவு இடைவேளையின் போது மின்சாரம் தடைப்பட்டால் ஜெனரேட்டர் பயன்படுத்தக்கூடாது என்று அதிரடி உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் தன்னால் இயன்ற அளவுக்கு எரிபொருளை சேமிப்பதாக அரவிந்த் குமார் சிங் கூறுகிறார். आप रोकें, 2 घंटा नहीं चलेगा जनरेटर हर जगह,
इससे भी बहुत तेल का बचत होगा। तेल का बचत अपने लोग रास्ता अपने निकालेंगे। जब लोगों के दिमाग में आ जाएगा कि राष्ट्र के लिए हमको ये करना है, तो जिम्मेवारी जब लोग समझेंगे तो खुद रास्ते निकालेंगे और रास्ता नजर आएगा। எல்லா வழிகளிலும் எரிபொருளை சிக்கனமாக செலவழிக்கும்படி மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் கலெக்டர் அரவிந்த் குமார் சிங் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல அரசு துறைகளின் ஆலோசனை கூட்டங்களுக்கு செல்லும் அதிகாரிகள் கூடுமானவரை பஸ் மற்றும் ரயிலை பயன்படுத்தும்படியும் வலியுறுத்துகிறார். திடீர் ஞானோதயம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், செய்தித்தாளில் நாட்டின் நிதிநிலை பற்றிய கட்டுரையை படித்துத்தான் இப்படி மாறிப்போனேன் என்கிறார் கலெக்டர் அரவிந்த் குமார் சிங். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.